ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என்னடா இது ரொம்ப காலையிலேருந்து ஒரே மூடு ஒரே இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் நம்ம மொபைல் அதிகம் பார்க்குறோம். அந்த நமக்கான டைம் நம்மளோட வேலைலாம் முடிச்சுட்டு நமக்கான டைம் எடுத்து நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம், ரீல்ஸ் பார்க்குறோம், ஷார்ட்ஸ் பார்க்குறோம், எல்லாமே யூஸ் பண்ணுறோம், சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். ஆனால் அது வந்து நம்ம சுச்சுவேஷன் படி எல்லாமே நமக்கு காமிக்குது. நம்ம ஒரு வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, லைக் இல்லைனா கமெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோக்கானதே தான் உங்களுக்கு வரும். உங்களோட சுச்சுவேஷன் வந்து புரிஞ்சுக்குது, அந்த புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கானதே தான் காட்டும். நீ இது பாரு, நீ இன்னும் இது பாரு அப்படி சொல்லிட்டு இன்னும் உங்களை வந்து குழப்பி விட தான் பார்க்குது. நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், நம்மளது காமெடி பண்ணுற மாதிரி, நம்மளை சிரிப்பு ஏற்றுற மாதிரி வீடியோ வராது. நீங்கள் எந்த சுச்சுவேஷன் இருக்கீங்களோ அந்த சுச்சுவேஷனை இன்னும் அதிகமாக இன்னும் கிரிட்டிக்கல் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வீடியோ வருது. ஸோ வந்து நீங்கள் அதுக்குள்ளே போய் பூராதீங்க. கொஞ்சம் உடனே 2 வீடியோ 3 வீடியோ அதே மாதிரி வந்துன்னா அது வந்து வெளியே வந்துருங்க. வெளியே வந்து காமெடிக்குள்ளே வீடியோவாக பாருங்கள். அப்படி இல்லையா கிட்ஸ்குள்ள ஸ்டோரி ஏதாச்சும் பாருங்கள், ஸ்டோரி புக்ஸு படிங்க, எதனா ஒன்று பாருங்கள். அப்போ தான் உங்களோட மைண்ட் வந்து ஒரே இதுக்குள்ளே போய் பூராமல் இன்னும் கொஞ்சம் மைண்டை வந்து அதிக அழுத்தம் கொடுக்காமல் இருக்கும். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.